அப்படியா விஷயம்? நோபிட்டா நீங்க தான் இருக்கியா? உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. உனக்கு பார்த்து நடந்து வரணும் தெரியாதா? புக்க பார்த்து நடந்து வர நீ சொல்றியா? நீ வழக்கமா இந்த மாதிரி புக்ஸ் படிக்க மாட்டியே, காமிக் புக் தானே படிப்ப. என்ன நோபிட்டா, உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இது ஷெர்லாக் ஹோம்ஸ், ரொம்ப புத்திசாலியான டிடெக்டிவ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டோரேமான். என்ன மன்னிச்சிடுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு ஜென்டில்மேன் அவருடைய பிரச்சனையை தீக்கணும்னு அவரு நம்ம கிட்ட வந்திருந்தாரு. கடைசியில லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. அப்படியா? அவரு எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு எனக்கு இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்னது? அவரு ட்ரெஸ் நல்லா பண்ணிருப்பாரு. அதை விட முக்கியமான விஷயம் அவர் லெஃப்ட் ஹேண்ட். எப்படி சார் நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அவரோட பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பாத்தீங்களா இதை எப்படி கடிச்சு வச்சிருக்காருன்னு? பைப்போட ரைட் சைடுல நல்லா கருகி இருக்கு. அப்படின்னா அவரு கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்டடா தானே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது காஸ்ட்லியான பைப். ட்ரெஸ்ஸிங்கும் ரிச்சா தான் போட்டிருப்பாரு. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டு நீங்க ஒரு ஜீனியஸ். இந்த மாதிரி தான் டோரேமான். அவர்கிட்ட எந்த கேஸ் வந்தாலும் அதை ஈஸியா முடிச்சு வச்சிருவாரு. அவரு எல்லாத்தையும் நல்லா கவனிப்பாரு போல இருக்கு. ஆமா, எனக்கு கூட அவரை மாதிரி ஆகணும்ன்றதுதான் ஆசை. நான் வந்துட்டேமா. எதுவும் சொல்லாதீங்க. உங்க கண்ணை பார்க்கும் போதே தெரியுது நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு. இருந்தாலும் நான் கண்ணை பார்த்து சொல்றேன், நீங்க யார் மேல எதுக்காக கோவமா இருக்கீங்கன்னு. நீங்க கண்ணை உருட்டுறத பார்த்தா நீங்க என் மேலதான் கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேமா. வீட்ல இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டதுனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. என்ன இது வேறயா? நீ தான் சாப்பிட்டியா? அப்ப விஷயம் அது இல்லையா? காலையில காஃபி குடிச்சிட்டு நான் அதை உங்க துணியை வச்சு தொடச்சேன். அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு தானே கோவம்? என்ன சொன்ன? அதுவும் இல்லையா? அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் 0 வாங்கின டெஸ்ட் பேப்பரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு தானே கோவம்? நோபிட்டா 0 வாங்குனியா? அப்ப அதுவும் இல்லையா? எங்க போய் வச்சிருக்க? ஸ்கூல் பேக்கா? உன்னோட ஸ்கூல் பேக்கை எங்க நோபிட்டா விட்டுட்டு வந்த? இரு யோசிக்கிறேன். ஷிசுகாவோட வீட்ல. என்னன்னா வரும்போது கொஞ்ச நேரம் ஷிசுகாவோட வீட்ல இருந்துட்டு வந்தேன். இத கூட நீ மறந்துருவியா நோபிட்டா? அது இங்க இல்ல. நீங்க உண்மையிலே இங்கதான் பாத்தீங்களாமா? ஆனா எனக்கு தெரியும், நான் அதை இங்கதான் வச்சுட்டு போனேன். ஹே ஷிசுகா, நான் என்னோட ஸ்கூல் பேக் இங்க மறந்து வச்சுட்டேன். எடுத்துட்டு போகவா? அப்படியா? கொஞ்சம் இரு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். நீ ஏதாவது மறந்துட்டியா? எனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு தொலைஞ்சிடுச்சு. என்னது பிடிச்சதா? டோரேமான், நம்மளுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. கண்டிப்பா அது டைமண்டா தான் இருக்கணும். ஏதோ ஒரு பொருள் திருட்டு போயிருக்கு. நான் மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டேனா அப்புறமா ஷிசுகாக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடும். என்னது? அதை நீ கண்டுபிடிக்க போறியா? வாய்ப்பே இல்ல. டோரேமான், என்ன சூப்பர் டிடெக்டிவ் ஆகுறதுக்கு ஏதாவது கேஜெட் இருந்தா கூடப்பா ப்ளீஸ். என்னப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா என்னோட பாதி டோரா கேக் உனக்கு. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன எடுக்கலாம்? ஷெர்லாக் ஹோம் கிட். என்னது இது? பூத கண்ணாடியா? இல்ல இல்ல, அது பேரு க்ளூ லென்ஸ். கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாக்குறதுக்கு அது உதவியா இருக்கும். என்ன நோபிட்டா இது? உன் ட்ரெஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா டோரேமான், எனக்கு ஷிசுகா மட்டும்தான் தெரியுறா. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். நான் ஷெர்லாக் நோபிட்டா. ஏதாவது பிரச்சனை இருந்தா சீக்கிரம் சொல்லு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட தொலைஞ்சு போன பொருளை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆஹா, சபாஷ். கவலைப்படாத, எல்லாம் பாத்துப்பான். ஓஹோ, இந்த இடத்துலதான் சம்பவம் நடந்திருக்கு. எல்லாமே களைஞ்சு போயிருக்கு. திருட வந்தவன் ஏதோ அவசரத்துல இருந்திருக்கான் போல. களைச்சு போட்டது நானும் எங்க அம்மாவும் தான். உண்மையாவா சொல்ற? என்னப்பா இது? எனக்கு சின்ன தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஜன்னல் மூடி இருக்கு. அப்படின்னா திருட வெளியில இருந்து வந்திருக்க சான்ஸே கிடையாது. ஏய் ஷிசுகா, அப்படின்னா நீ ஒரு ரூம்லயே தான் இருந்தியா? இல்ல இல்ல, எனக்கு போன் வந்துருச்சுன்னு சொல்லி நான் கீழே போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தா. எனக்கு பேசிட்டு இருந்தது நேரம் போடுதே தெரியல. அப்பதான் நோபிட்டா கிளம்பி கீழே போனா. ஆமா
சுசுகா, எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் அப்ப வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வா, வீடியோ கேம்ஸ் எல்லாம் காமிக்ஸ் படிக்கலாம். எல்லாத்தையும் இவனே பண்ணிட்டு மறந்துட்டேங்கிறான். அதானே எனக்கு கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்க. ஆமால, எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. இந்த மாதிரி நேரத்துல உன் தலையில இருக்கிற கேப்ப நீ தட்டணும். இப்படியா? நோபி பி பி பி. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேஸ் ரொம்ப ஈஸியானதுப்பா. சுசுகா ரூம்ல 30 நிமிஷமா இல்ல. அப்பதான் இதை யாரோ திருடி இருக்காங்க. இந்த ரூம்குள்ள வரதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுமதி இருக்கு. அதை யார் திருடி இருப்பாங்கன்னா அது நான் தான். உன்னால நம்ப முடியாது, அது நான் தான். என்னது, நான் தான் திருடனா? இந்த கேப் என் வாயாலே உண்மையை சொல்ல வச்சிடுச்சு. இந்த கேப் ரொம்ப மோசம் டோரேமான். கவலைப்படாத நோபிட்டா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் யாருன்னு தெரியலன்னு சொல்றேன். அப்படின்னா யார் அது திருடி இருப்பா? நோபிட்டா, இந்த ரேடரை நீ யூஸ் பண்ணிக்கோ. குற்றவாளி எந்த பக்கம் நிக்கிறானோ அந்த பக்கம் இது காட்டும். கூடாது. அதாவது அது இந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லுது. நான் உண்மையதான் சொல்றேன். நான் இங்க இருந்து எதையும் திருடிட்டு போகல. என்னது? நான் எப்ப உன்னை திருடேன்னு சொன்னேன்? கவலைப்படாத, தொலைஞ்சு போனது ஒண்ணும் பெரிய பொருள்லாம் இல்ல. அப்படியா? நான் என்னோட பேக்குக்குள்ள ஷெர்லாக் ஹோம்ஸ் புக் வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு லைப்ரரிக்கு திருப்பி கொடுக்கணும். நீ அதை கண்டுபிடிச்சுனா என்கிட்ட சொல்றியா நோபிட்டா? கண்டிப்பா சொல்றேன். சொல்லாம எங்க போறேன்? நீ படிச்சுட்டு வந்துட்டு இருந்தியே, அதுதான் அந்த ஷெர்லாக் ஹோம் புக்கு. ஆமா டோரேமான். சுசுகா போன் பேசிட்டு இருக்கும் போது நான் அந்த புக்க படிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா கூப்பிட்டாங்கன்னு புக்கோடவே கிளம்பி வந்துட்டேன். இதுதான் விஷயமா? ஆனா நீ வீட்டுக்கு வரும்போது உன் கையில எந்த ஒரு புக்குமே இல்லையே. அப்படின்னா அந்த புக் எங்கேயோ தொலைச்சிட்டேன். நம்ம போய் இதை உடனே கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல தான்பா நீயும் நானும் பாத்துக்கிட்டோம். அப்புறம் அத பத்தி பேசிக்கிட்டே நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டோமே. ஆனா இங்க எங்கேயுமே புக் இல்லையேப்பா. அப்பவா வீட்டுக்கு போற வழியில பாப்போம். நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? ஆனா எங்களுக்கு எதுவும் தெரியாது. அது நாங்க இல்ல சார். என்னப்பா நடந்திருக்கும்? முதல்ல போய் புக்க கண்டுபிடிக்கலாம். என்ன, நம்ம திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். யாராவது அந்த புக்க கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம நல்லா மாட்டணும். சுசுகா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? கவலைப்படாத, இப்பதான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் செட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ரேடரை யூஸ் பண்ணி அதை யார் எடுத்திருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்னது, கீழே விழ மாட்டேங்குது. அப்ப அந்த புக்கை யாருமே எடுக்கல. ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் பாத்துட்டோமே. அப்ப க்ளூ லென்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது என்ன எதுவுமே காட்ட மாட்டேங்குது. நல்லா உத்து பாருப்பா. எனக்கு எது பானை மாதிரி ஒண்ணு தெரியுது. என்ன, காமினாரியோட வீடா? நல்ல நேரத்துல வந்த டோரேமானிகளை காப்பாத்தல. இங்க என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் என்னைய ஏமாத்த பாக்குறாங்க. நான் என் செடிய பாத்துக்கிட்டு இருந்தேன். வெளிய வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் தான் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நாங்க எதுவுமே பண்ணல. அப்போதான் நாங்க இந்த பக்கமாவே வந்தோம் சார். ப்ளீஸ் எங்களை நம்புங்க. டோரேமான், ரேடார் ஆன் பண்ணு. நீங்க 2 பேரும் தான் குற்றவாளி. என்னது? அச்சோ, நாங்க இல்ல. ஆமா, நாங்க எதுவுமே பண்ணல. இப்ப வேற வழியே இல்ல. இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு. புல்ஸ்ஐ பபிள்ஸ். என்ன பபிள் விட்டு விளையாடுற? இந்த பபிள் போய் யார் தலைக்கு மேல உடையுதோ அவங்க தான் குற்றவாளி. என்னது? ஆனா நான் தான் எதுவுமே பண்ணலையே. தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாத, இங்க இருந்து போயிடு. இது இது என்ன என் பின்னாடி வருது? என் பின்னாடி வராத, இங்க இருந்து போயிடு. வாய்ப்பே இல்ல. நோபிட்டா! என்னது, நானா? நான் எந்த கலையும் உங்க வீட்டுக்குள்ள தூக்கி போடல. அப்படின்னா இங்க என்னதான் நடந்திருக்கும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, நானும் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆக போறேன். ஆமா, நானும் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆக போறேன். ஓ, இதுதான் நடந்துச்சா? என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையாவா? ஆமா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நோபிட்டா, நீ சந்தோஷத்துல இந்த இடத்துல தான் ஷெர்லாக் ஹோம் புக்க தூக்கி போட்டிருக்க. கொஞ்சம் யோசி.
நான் புக்க தூக்கி போட்டேனா? அந்த புக்கு போய் வீட்டுக்குள்ள விழுந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த நேரத்துல காமினாரி அவரோட செடிய பாத்துட்டு இருந்திருக்காரு. அவரோட தலையில என்ன விழுந்துச்சுன்னா இதோ இந்த புக்கு தான் விழுந்திருக்கு. நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. ஓ அப்படியா விஷயம்? அப்பாடி, நம்ம இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். சீக்கிரமா போய் இதை திருப்பி கொடுத்துடலாம். அப்படின்னா இதுக்கெல்லாம் நீதான் காரணமான. அது என்ன விட்டுடுங்க. அடடா. ரொம்ப நன்றி நோபிட்டா, நீ ஒரு ஜீனியஸ் நோபிட்டா. ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியே திரும்பி எதாவது தொலைஞ்சா நான் உன்னைதான் கூப்பிடுவேன். ஓ அப்படியா? ஆனா டிடெக்டிவா இதுக்கு மேல விளையாட முடியாது. உனக்கு எப்படிப்பா அடிபட்டுச்சு? அத பத்தி சொல்லாம இருக்கிறதே நல்லது.